ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் ப்ளவுஸ் தைச்சிட்டே இருக்கும்போது சரி இது ஒரு வீடியோஸாக எடுத்துடலாம், வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதெல்லாம் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணுறது இணைக்கிறது மட்டும்தான். கீழே பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம சேர்த்து கீழே ஒரு அளவு எடுத்துக்கிட்டு கிராஸ் பில்ட்டு இந்த இடுப்பு பின்னாடி அது இடுப்பு சுற்றளவு இதையும் நம்ம எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டையும் சேர்த்து நம்ம கீழே சும்மா ஒரு ரஃப் அடித்து விட்டோங்கன்னா அப்படி சும்மா ஒரு தையல் அடித்து விட்டோங்கன்னா அங்கே மட்டும் ரஃப் அடிக்கிறது போல் அங்கேயே அடித்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்டிச் போட்டு விட்டுங்களா நம்ம கீழே கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். புதுசாக பழகிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் செய்கிற மாதிரியே புதுசாக இப்போ தான் பிகினராக இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன், இப்போ தான் தைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி தைச்சாலும் எனக்கு தப்பு வருது அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் எப்படி அளவு கரெக்டாக அதை இன்னொன்று நம்ம எந்த சைடு ப்ளவுஸு கொக்கி சைடு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வி சைடு கையை எடுத்து நம்ம அளவு வைக்கக்கூடாது. எந்த பக்கம் வச்சு நம்ம தைக்கிறோமோ வி சைடு நம்ம வச்சு அளவு எடுக்கிறோன்னா அதே வி சைடு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற கையை வச்சு நம்ம அளவு வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா சில பேருக்கு கை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் ஒரு கை பெருசாக இருக்குது ஒரு கை சின்னதாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு அது என்ன நம்ம கரெக்டாக தானே தைச்சோம், ஏன் ஒரு கை சின்னதாக இருக்குது ஒரு கை டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த தப்பு நடக்கும். அதனால் என்ன செய்யணும்னா கொக்கி சைடு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோன்னா அந்த கொக்கி சைடு இருக்கிற அந்த அளவு ப்ளவுஸு அதே கையை நம்ம அளவு எடுத்து நம்ம தையல் அடிக்கணும். நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கிட்டு நம்ம இன்ச் டேப்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா அளவு எடுத்து பார்க்கணும் எவ்வளோ வருதுன்ட்டு. இப்படி நான் சொல்கிறது போல் இப்படி வச்சு நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்கன்னா தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். முன் கிராஸில் நம்ம இப்படி இந்த அளவு எடுத்துக்கிட்டு இது லைனிங் ப்ளவுஸ், அது சிங்கிள் ப்ளவுஸு. நம்ம அந்த துணிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப இழுத்துடவும் கூடாது. இது இழுக்கலாம், லைனிங் ப்ளவுஸ் இழுத்து இது பண்ணலாம். ஏன்னா அது நல்லா அது இந்த பீஸ் மாதிரி இல்லை, எலாஸ்டிக் மாதிரி கிடையாது. சில ப்ளவுஸ்லாம் இழுத்தா அப்படியே வரும், அந்த மாதிரி இல்லை. அதனால் சாரீ ப்ளவுஸ் தான் அது. இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்போ நான் என்ன செய்வேன்னா நான் தைக்கும்போது மேலே மார்க் போட்டு கீழேயும் மார்க் போட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி லைன் கூட போட்டுக்கலாம். புதுசாக இருக்கிறவங்க நம்ம அங்கேயே அப்படியே அளவெடுத்து மேலே அளவெடுத்துட்டு கீழே அளவெடுத்து நம்ம சென்டரில் ஒரு சிசர் கட்டு கொடுப்போம் கட்டிங் போடும் போதே அந்த அளவு வச்சு நம்ம தையல் அடிச்சிருவோம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரணும்னா ஸ்கேல் வச்சு கூட நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த பக்கம் காமிக்கிறேன், ஏன்னா அந்த சைடு காமிச்சேன் இல்லைங்களா, அதனால் இந்த சைடு இது மாதிரி வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அந்த கிராஸ் பெல்ட் எந்த பக்கம் அந்த கீழேயும் அதே அளவு நம்ம பிடிக்கணும். புதுசாக தைக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அளவெடுத்து தான் நம்ம தைக்க வேண்டியதாக இருக்கும். டைமிங் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு டைமிங் அதிகமாகும். ஆனால் நம்ம தைக்க நம்ம இப்படிலாம் அளவெடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்பீடாக தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் தைக்கும்போது எங்களுக்கு இப்படி தான் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க.
ஏன்னா எல்லாம் தைச்சிடலாம், இந்த சைடில் ஜாயின் பண்ணுறது தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தைச்சிட்டே வருவாங்க, கீழே ஒரு ஒரு இது பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் மாறும். ஒரு சைடு நீட்டாக வரும், ஒரு சைடு மேலே இருக்கும், ஒரு சைடு கீழே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டிச் போட சொல்கிறேன். ஏன்னா 2 பீஸையும் பிடிச்சி ஒரு கீழே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டோங்கன்னா அந்த மாதிரி வர்றது கொஞ்சம் தவிர்க்கலாம். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம இப்படி வச்சு வச்சு பார்த்து, அப்போ தான் திரும்ப கஸ்டமர் நம்மக்கிட்ட ரிட்டன் வராமல் இருப்பாங்க. புதுசாக தைக்கும்போது நம்மக்கிட்ட ரிட்டன் கஸ்டமர் நம்மக்கிட்ட ரிட்டன் வராமல் இருக்குன்னா நம்ம இப்படி தான் தைச்சி ஆகணும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்படி சொல்கிறதுனால எனக்கு இது எப்படி சொல்கிறது செய்கிறது வரல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சைடில் முடிச்சாச்சு. நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ எனக்கு வரலையே என்ன செய்கிறது, வேண்டாம், தைக்கிறத விட நம்ம வேலைக்கு வெளியில் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். நானும் நினச்சது உண்டு. அதுவும் இது நமக்கு வரல அப்படின்லாம் நான் வந்து தைக்காமல் இருந்த நாட்களும் உண்டு. ஆனால் நம்ம தைக்க தைக்க தான் நமக்கு வந்து வரும். சில நேரங்களில் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க இது ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லும்போது தான் நம்ம நிறைய தவறுகளை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது எதனால் வருது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். கவனித்தா தான் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து, ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு மட்டும் ப்ளவுஸ் தைச்சா பிரச்சனை இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருடைய பாடியும் ஒவ்வொரு மாதிரி, அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டு தைக்கணும். அதனால் நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, இந்த டைலரிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம இதில் ஆர்வமாக செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய தான் நமக்கு ஈஸியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சுக்கிட்டே இருங்க. பாய்.